அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்தா ஸ்காலர் சேனலில் நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு காமனான ஒரு 5 டவுட்ஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. கமெண்ட்டில் நிறைய இந்த கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக பார்க்குறோம். இதை பற்றி ஒரு அவுட்லைன் மட்டும் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரி, முதல்ல நம்ம சேனலில் முறையாக பார்க்குறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் சார், ஏஐசியில் எனக்கு லாஸ்ட் வர நான் கேட்ட காலேஜ் கிடைக்கவில்லை, அப்போது டெபாசிட் ரீஃபண்ட் ஆகுமா? அதாவது இங்கே 2 விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் கேட்ட காலேஜ் கிடைக்கலன்றதை விட, அங்கே நீங்கள் போட்ட லிஸ்ட்டில் எந்த நீங்கள் போட்ட லிஸ்ட் ஆஃப் காலேஜ் அலாட் ஆகலை. அலாட் ஆகலைன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஆகும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ அப்போது இப்போ இந்த கேஸில் லாஸ்ட் வரைக்கும் கடைசி ரவுண்ட் வரைக்கும் போகிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் இருந்தால் அந்த ஒரு காலேஜை மட்டும் போட்டு போகிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன் 3 போட்டு வைப்போம் அப்படின்னு போடுறீங்க. 3rd ரவுண்டில் 3வது போட்டீங்க. ஒரு 3 போட்டிருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா கண்டிப்பாக போய் ஆகணும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதன் பிறகு 2வது கொஸ்டின், சார் இஃப் ஐ கெட் காலேஜ் இன் ரவுண்ட் 2 பட் ஐ டிடன்ட் வாண்ட் டு ஜாயின், ஓகே, கேன் ஐ வித்ட்ரா அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங்? அதாவது எப்படின்னா, ரவுண்ட் 2ல் வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க, சார் இஃப் ஐ டிடன்ட் கெட் எ காலேஜ் இன் ரவுண்ட் 1 காட் அ காலேஜ் இன் ரவுண்ட் 2 பட் ஐ டென்ட் லைக் டு, ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டில் எதுவும் கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் தான் கிடைக்குது, பட் பிடிக்கல, வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, பட் ஆனால் லீகல் எக்ஸிட் வந்து உண்டு. எக்ஸிட்ன்றப்போ உங்கள் அமௌண்ட்டை ஃபோர்ஃபீட் பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணணும். உங்கள் அமௌண்ட் 20,000 கிடைக்காது, பட் ஆனால் யூ கேன் எக்ஸிட், அதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அது வந்து என்ன, நம்ம செகண்ட் ரவுண்டு ரிசல்ட் வெளியே வரும் இல்லையா, அந்த ரிசல்ட் வெளியே வந்து உடனே நீங்கள் பண்ணணும். ரைட்டா, வித்தின் ஒரு 1 or 2 டேஸில் அது வந்து பண்ண சொல்லுவாங்க. அதாவது 3rd ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் 3 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்படி முடித்தா யூ ஆர் அலோவ்டு டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், 3rd ஸ்டேட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திரும்பவும் நீங்கள் ரவுண்ட் 3 இதிலேயே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா நியூவாக ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் 3rd ரவுண்டுக்கு பண்ணி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் R2வோட ஒரு முக்கியமான கைட்லைன். அதன் பிறகு அடுத்த டவுட்டு, சார் ஒன் டவுட், சப்போஸ் ரவுண்ட் 1ல் எனக்கு நிஸ் கிடைக்குது, ஓகே, பட் நான் அங்கே ஜாயின் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டா நான் ரவுண்ட் 2ல் அதே காலேஜ் சூஸ் பண்ணுவேன். டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதில் அந்த ரவுண்ட் 2 நீங்கள் ரவுண்ட் 2ல் மறுபடியும் அதே சீட்டுக்கு அதே இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட கோட்டாவில் மட்டும் அந்த சீட் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஓபிசியில் அந்த சீட் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை ஓப்பனில் வரீங்கன்னா ஓப்பனில் உங்களுக்கு சீட் இருக்கான்னு பார்க்கணும். எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டியில் எத்தனை வேகன்சி சீட்ஸ் இருக்குது அதை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எத்தனை காலேஜ் வேணால் அப்ளை பண்ணலாம், திரும்ப அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது, பிகாஸ் நான் வெட்டினரியும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் சார், வெட்டினரி கிடச்சா வெட்டினரி போயிடுவேன், ஓகே, பிரச்சனை இல்லை, ஓகே, பட் எந்த இடத்துல ஃபோர்ஃபீட்டிங்கான சம்மந்தம் ரூல்ஸ், ஃபோர்ஃபீட்டிங் ஃபஸ்ட் ரவுண்டில் போனீங்கன்னா ஃபோர்ஃபீட் ஆகாது, அடுத்த எல்லா ரவுண்டும் உங்களோட அமௌண்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்கள் அமௌண்ட் மட்டும் வராது, மற்றபடி எல்லாம் ஓகே. அதுக்கு மனதைரியமாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வி கேன் டூ தட். அதுக்கு அடுத்தது, சார் ஏஏசிசி ரவுண்டு 1 சீட் கிடைக்கலனா நான் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவுன்சிலிங் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ரவுண்ட் 1 அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஜோன். ஸோ ரவுண்ட் 1ன்றது எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ன்றது கிடைக்கவே கிடைக்காது, இதுலையாவது சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நிற்கிறவங்க தான் அதில் வெயிட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ ரவுண்ட் 1 சேஃப் ஜோன். ஸோ கிடைக்கல அப்படின்னா அழகாக எக்ஸிட் கொடுத்துட்டு நான் அதில் எக்ஸிட் நீங்கள் கேட்கும், அதில் ஆர் யூ எக்ஸிட்ன்றது என்னென்னா ஆர் யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் கேட்கும். நீங்கள் நோன்னு கொடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். இதில் வேறு ஃப்ரீ எக்ஸிட்னு வருமா அதெல்லாம் வருமா அப்படிலாம் கிடையாது. நோனு கொடுத்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதாகிடுவீங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி சேஃப் ஜோன் டு எக்ஸிட் இன் ரவுண்ட் 1. சார் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சார் ஏஐசிசி ரவுண்ட் 1 சீட் மேட்ரிக்ஸ் காலேஜ் லிஸ்ட்டில் சாய்ராம் வெங்கடேஸ்வரா காலேஜ் வராதா அப்படின்ற மாதிரி ஹோமியோபதி வராதான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஏஐசிசி அப்படின்றதே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜுக்கு மட்டும், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு டிஎன்ஐஸில் ஆல் இண்டியா கோட்டான்னு செப்பரேட்டாக அவங்க ஒதுக்கிட்டாங்க. அது ஆல் இண்டியா கோட்டா ஃபார் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அங்கே தான் உங்களுக்கு சாய்ராம் வெங்கடேஸ்வரா ஹோமியோபதியில் உள்ள ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து வரும். செப்பரேட்டாக நீங்கள் வந்து சாய்ராம் ஹோமியோபதி எடுக்கணும் அப்படின்னா டிஎன்ஐஎஸ் எடுத்து அதுலேருந்து அது மூலிமா நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இது பேசிக்கான ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு அடுத்து முக்கியமான கொஸ்டின், சார் ஐ எம் பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கோட்டா இன் ரவுண்ட் 1 இஃப் ஐ கெட் காலேஜ் இன் நார்த் சைடு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு ரவுண்ட் 1ல், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜாயின், ஓகே, அப்போ ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சரி, நீங்கள் அப்போது அந்த இடத்துல நீங்கள் நார்த்தில் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும், அப்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஒரிஜினல்ஸ்லாம் கொண்டு போய் அந்த காலேஜில் ஒரு டைம் ரிப்போர்ட் பண்ணணும். நார்த்தில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஒரு முறை போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்.
ரிப்போர்ட் பண்ணின பிறகு தான் அப்கிரேடேஷனுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அப்போ நார்த்தில் நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி ஆக்சஸ் இருக்குது, ஈஸியாக போயிட்டு வர முடியுமா, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் உண்டா, அந்த மாதிரியான பார்த்து அதன் பிறகு நீங்கள் போடுறது நல்லது. சரியா? ஸோ அப்புறம் ரவுண்ட் 2க்கு நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறப்போ ஐ ஆம் கெட்டிங் காலேஜ் இன் சம் அதர் ஸ்டேட் இன் எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஈவன் தோ ஐ டோன்ட் லைக் டு ஜாயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் ஜாயின் பண்ண விரும்பலை அப்படின்றப்போ டூ ஐ நீட் டு ஜாயின் த காலேஜ், அதர்வைஸ் ஐ வில் நாட் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் டிஎன்ஐஎஸ் காலேஜ். அப்படி கிடையாது. ரவுண்ட் 2லாம் உங்களுக்கு கிடைக்கல. ரவுண்ட் 2லேயும் உங்களுக்கு அந்த கிடச்சிருக்கு, அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட் தேர்ட் ரவுண்டோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, தேர்ட் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜை எனக்கு வேண்டான்ற நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ரான்றதே நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய் தான் எழுதி கொடுக்கணும். அதனால் நீங்கள் எங்கேயோ நார்த்தில் இருக்குன்றது நீங்கள் போயிட்டுலாம் 2 நாள் ட்ரெயின்லாம் போயிட்டு வர முடியாது. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. அந்த இடத்துல ஃபோர்ஃபீட் அமௌண்ட் வந்து கிடைக்காது. பட் ஆனால் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் அடுத்த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் அடுத்த இல்லை டிஎன் ஆயுஷில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் தேர்டு ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகின பிறகு நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஏடபிள்யூஸோட ஃபர்தர் ரவுண்ட்ஸில். தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட்டும் வெளியே வந்துருச்சு. தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட்டும் வெளியே வந்துச்சு. அப்போ வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் எனக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏடபிள்யூஸ்லேயும் ஃபர்தர் ஸ்டே வேகன்சிலும் டீம்டு எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் அதிலேயே கொஸ்டின் கேட்டிருக்காரு. இஃப் யூ காட் காலேஜ் இன் செகண்ட் ரவுண்ட் டிடின் ஜாயின் யூ வில் லாஸ் த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட். கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ திங்க் அண்ட் டிசைட் டு அட்டெண்ட் செகண்ட் ரவுண்ட். ஸோ யூ கேன் அட்டெண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங், நோ ப்ராப்ளம். ஓகே, அது அந்த டேட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் நான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் தனியாக நான் ப்ராப்பராக சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.